அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க அன்பான பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, வரலாற்றிலே அபூதர் ரலியல்லாஹு என்று ஒரு நபி தோழர். இவர் பொருள் சேமித்து வைப்பதை விரும்ப மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தை மிகச் சரியாக, மிக 100% நுணுக்கமாக கடைபிடித்து வாழ்ந்தவள் அபூதர் ரலியல்லாஹு. யாரிடத்தில் எந்த உதவியும் கேட்கக்கூடாது, நீங்கள் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத் செய்தார்கள். சஹாபாக்களுடைய மனோநிலை எப்படி என்றால், அவர்கள் ஒட்டகைகளில் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய சாட்டைகள் கீழே விழுந்தால் கூட இறங்கி எடுத்துக் கொள்வார்களே தவிர யாரிடத்திலும் எடுத்தாங்கள் என்று கேட்க மாட்டார்கள். அப்ப எடுத்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அடுத்தவர்களிடத்துல உதவியை நாடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று வசியத்து செய்தார்கள். அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படி தன்மானத்தோடு வாழ்ந்தார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுவான், வஅக்ரிலுல்லாஹ கர்லன் ஹசனா, அல்லாஹ்வுக்காக நீங்கள் அழகிய முறையில் கடன் கொடுங்கள் என்று. இன்றைக்கு பெரும்பாலும் கடன் ஒரு நிர்பந்தமான, ஒரு அத்தியாவசிய தேவைக்காக மட்டும்தான் கடன் வாங்க வேண்டும். இப்போ எடுத்திருக்கிறதெல்லாம் உதவி கேட்பதோ அல்லது யாசகம் கேட்பதோ கடன் கேட்பதோ சராசரியான ஒரு மனிதனுடைய அந்த தகுதியை அது இழக்கச் செய்துவிடும். ஆகையால் ஒரு கட்டாயமான அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் கடன் கேட்க வேண்டும். அப்போ வசதி உள்ளவர்கள் கடன் கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு நிர்பந்தம், அல்லாஹ்வுக்காக என்ன செய்ய வேண்டும், நிர்பந்தமாக கடன் கொடுத்து உதவி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தர்மம் கொடுக்கிறீர்கள், தர்மத்திற்கு 10 நன்மைகள் தான். ஆனால் ஒருவருக்கு கடன் கொடுத்து உதவி செய்தால் 18 நன்மை என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ தர்மம் அல்லாஹ்வுக்காக தான் கொடுக்கிறோம், கடன் அவர் நிர்பந்தமாக கேட்கிறார். எனவே அந்த அத்தியாவசிய தேவைக்காக, ஒரு நிர்பந்தத்திற்காக நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் 18 மடங்கு கூடுதலான நன்மைகளை நமக்கு எழுதுகிறான். எனவே யாரிடத்திலும் உதவி கேட்கக்கூடாது. இல்லா ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. அதே நேரத்தில் வசதி இருக்கக்கூடியவர்கள் ஒரு நிர்பந்தமா ஒருவர் கட்டாயமான தேவைக்காக, அத்தியாவசிய தேவைக்காக கடன் கேட்கின்ற பொழுது வசதி உள்ளவர்கள் கடன் கொடுத்து உதவி செய்வோம். அல்லாஹ் நம்மளுடைய எல்லா விதமான எல்லோருடைய நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்றி தருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.